Good morning students. First midterm test 8th standard English 2025. இதோட key answer தான் பார்க்க போகிறோம். First question synonym indeed அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா A option correct. In fact. Second question consoled. B option correct. Comforted. Third question பார்த்தீங்கன்னா self-centered. A option correct. Egoistic. அடுத்தது fourth question பார்த்தீங்க அப்படின்னா antonym கேட்டிருக்காங்க. Confined அப்படிங்கிறதோட opposite meaning பார்த்தீங்க அப்படின்னா C option correct. Free. Fifth question careless. A option correct. Careful. Sixth question பார்த்தீங்க அப்படின்னா secret. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். B option தான் correct. Open. அடுத்தது expand the following கேட்டிருக்காங்க. Seventh ATM automated teller machine. Eighth question பார்த்தீங்கன்னா OTP one time password. ஸோ ஸ்பெல்லிங் புரியும்னு நினைக்கிறேன். automated teller machine AUTOMATED automated teller 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 machine MACHINE machine. OTP பார்த்தீங்க அப்படின்னா ONE 1 TIME time PASSWORD password. Ninth question பார்த்தீங்கன்னா homophones கேட்டிருக்காங்க. ஸோ the wind blew the leaves BLEW அதுதான் ஆன்சர். 10th question பார்த்தீங்க அப்படின்னா I have seen the movie already SEEN அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th question பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ரெட்டிங்கில் எழுதியிருக்கேன் பாருங்கள் RADII ரேடி அதான் ஆன்சர். 12th question பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படிங்கிறது தான் ஆன்சர் ப்ளூரல் ஃபார்ம் அது DATA. 13th question பார்த்தீங்க அப்படின்னா லைட் B ஆப்ஷன் கரெக்டு சன். 14th question பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் B ஆப்ஷன் கரெக்டு காட் சேஃப் காட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் 2 more question. நீங்கள் உங்களோட கைடை பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா poetic lines that you are my special hero and I wanted to tell you so. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த alliteration in the given line to tell அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஹீரோ ஸோ. ஸோ 21 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் கலெக்டிவ் நவுன் கேட்டிருக்காங்க. ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் FLOCK. நெக்ஸ்ட் 22nd பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் BUNCH பஞ்ச். நெக்ஸ்ட்டு 23 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க ப்ராப்பர் நவுன் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ப்ரொனவுன் கொடுக்கணும். 23rd பாருங்கள் ஹீ ஹெல்ப் த ஓல்டு லேடி ஹீ கேவ் த ஓல்டு லேடி சம் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்ட் ப்ரொனவுன் எழுதணும் அப்படின்னா இந்த ஓல்டு லேடி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக HE ஆர் ஹெர் கொடுக்கணும். 24th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் மிஸ்டர் பாலு மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெட்டிங்கில் வந்து அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மிஸ்டர் பாலு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு HIM ஹிம்முன்னு போடணும். 25th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் பார்ன் இன் 1930. மறுபடியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டட் ஆன் த மூன் இன் 1969 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஹீ கொடுக்கணும். சரிங்களா? ஒரு நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அவங்கள பற்றி சொல்லும்போது நம்ம அதே மாதிரி அவங்களோட நேமை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்பர் நவுனுக்கு பதிலாக ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை பென் இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா திஸ் பென் இஸ் மைன். 27 மை புக் இஸ் நியூ த நியூ புக் இஸ் மைன் அப்படின்னு மாற்றுறோம். 28 ஹிஸ் பைக் இஸ் ரெட் த ரெட் பைக் இஸ் மைன் அப்படின்னு மாற்றணும். நெக்ஸ்ட்டு மெமரி போயம்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது 34th கொஷின் பாருங்கள். when did they leave the dining room அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அபவுட் half an hour. ஸோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் கீழே எழுதி செஞ்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் வேர் வாஸ் த என்ஜின் ஷண்டிங் அப் அண்ட் டவுன் பிசைட் த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அதே ஆன்சர். ஸோ அண்டர்லைனும் பண்ணியிருக்கேன் இங்கே ஆன்சர் எழுதியிருக்கேன் இப்படி வேணுமாலும் எழுதிக்கோங்க. ஹூ வாஸ் டேக்கிங் எ ஷார்ட்கட் அந்த பையன் பாய். ஃபோர்த் கொஷின் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் he was at a safe distance from the engine. True. Fill in the blank. The woman clutched
மை ஆர்ம் அந்த லாஸ்ட் லைனில் மை ஆர்ம்ங்கிறது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் ஆன்சர். ஓகே. இந்த வீடியோவில் இதோட கொஷினோட எல்லா ஆன்சரையும் பார்த்துட்டோம். இந்த வருஷத்துக்கு நீங்கள் ஆன்சருக்கு எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். இதே நெக்ஸ்ட் இயர் 7th முடிச்சுட்டு 8th வரவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கு அமையும். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.